வந்து ஒரு டாப் ஏஜென்ட்டாக இருப்பார். அவங்க ஒய்ஃபை வந்து ஒருத்தங்க கொண்டிருப்பாங்க. இதனால் ஹீரோ வந்து வாழ்க்கையை வெறுத்து தனியாக ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் என்ன நடந்தாலும் கரெக்டாக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ரன்னிங் ஓடுறது, அந்த மவுண்டைனில் ஏறது, எல்லா விதமான ஒர்க் அவுட்டும் பண்ணி ஒரு பாடி வந்து பயங்கர ஃபிட்டாக வச்சுருப்பார். இதை வந்து ரொம்ப நாள் ஒரு பையன் வந்து பார்த்துட்டே இருப்பான். இவர் பண்ணுற எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் அவன் தூரத்துலேருந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருப்பான். இவருக்கு வந்து இந்த பையன் இவ்வளோ நாள் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் கூப்பிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாரு. இந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருப்பான். வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் போக போக நல்லா எல்லாத்தையுமே இவர் சூப்பராக கற்றுக்கிட்டு இவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிரும். எப்படி வந்து இவர் 6 மந்த்லேயே வந்து இவர் நல்லா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஆயிடுவாங்க. சொல்லப்போனால் ஒரு அப்பா பையன் மாதிரியே க்ளோஸாக இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு கார் வந்துட்டுருக்கும். இந்த சின்ன பையனுக்கு ஷாக்கு, யாரா இந்த டைமு இங்கே கார் எட்டு வராங்க அப்படிங்க மாதிரி பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது இது வந்து அவனோட கசின். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவங்க மீட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ வந்து இன்னொரு கசின் வந்து பார்த்துட்டு இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னு அவனுக்கு வந்து பயம் வந்துடும். ஏன்னா அந்த கசின் வந்து ஒரு தப்பான தொழில் பண்ணிருப்பான். இவன் தம்பி வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் வந்து அந்த குட்டி பெண் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். காரில் அப்படியே போயிடுவாங்க. இவனும் சரி பார்த்துட்டு பார்க்காம இருப்பான். எங்கே போவாங்கன்னா ஒரு ரெஸ்லிங் கேமுக்கு போயிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. இதை வந்து அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து போர் அடிச்சிடும். சும்மா ஏதோ குழந்தை பசங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டாரு, யாராச்சும் வந்து சண்டை போடுறோம் சண்டை போடுங்க இப்படி. இந்த சின்ன பையன் போய் சண்டை போடுறன்னு போவான். இதை அவன் கசின் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். இவருக்காக போய் அடி வாங்க போகிறான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. இந்த சின்ன பையன் திடீர்னு ஈஸியாக அவன் ஆப்பன் அடிக்கலாம் டாச் பண்ணிட்டு திடீர்னு ஒரு அடி அடித்து அவனை ஈஸியாக முடிச்சுட்ருவான். இதை வந்து இவன் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைப்பான். ஆனால் அது வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து வீடியோ எடுத்து வைரல் ஆயிரும். இது வந்து ஒரு பெரிய பணக்கார இந்த வீடியோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே ஒரு இவனோட பாஸ் ஒருத்தர் இருப்பார். அவரை பார்க்குறக்காக ஜெயிலுக்கு போய் இந்த வீடியோவை பார்ப்பார். இதெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கோம் அப்படிமா இதை பார்த்துனுமே அந்த பாஸ் கண்டுபிடிச்சிருவாரு. இது நம்மளோட பழைய எனிமி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மூவியோட நேம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.